திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி இடையக்கோட்டை ஊராட்சி, ஜோகிப்பட்டி ஊராட்சி மற்றும் வளையப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த திட்டத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி துவக்கி வைத்தார். 15 துறைகளில் 45 சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. உடனடி தீர்வாக ஒரு பயனாளிக்கு குடும்ப அட்டை வழங்கினார். இடையக்கோட்டை ஊராட்சி, ஜோகிப்பட்டி ஊராட்சி, வளையப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலே மனுக்கள் கொடுத்து அந்த மனுக்கள் மீது 45 நாளில் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு வழங்கி அந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு இனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து தலைமையுடைய ஆற்றிருக்கின்ற நமது பழனி கோட்டாட்சியர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற நமது ஒட்டக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மையக்குரிய திரு பிரம்மபாண்டியன் அவர்களே, வரிவந்து சிறப்பித்திருக்கின்ற நமது திண்டுக்கல் மாவட்ட மத்திய கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவரும் வாடிப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர், ஒன்றிய கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜோதீஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய இடையக்கோட்டை ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர், முன்னாள் கவுன்சிலர் மரியாதைக்குரிய சகோதரர் செல்வி செல்வத் அவர்களே, நமது இடையக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டணியுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான மரியாதைக்குரிய சகோதரர் மக்கள் செல்வன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அண்ணன் பன்னீர்செல்வத்துடைய முதல்வர் அருமை சகோதரர் சாதிக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பல்வேறு துறை சேர்ந்த அரசு அலுவலர்களே, வரி வந்திருக்கின்ற உள்ளாட்சியுடைய முன்னாள் இன்னார் தொழிலே, நமது மாவட்ட ஊரக வளர்ச்சி குழுவுடைய உதவி திட்ட அலுவலர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர் பெருமக்களே, வரி வந்திருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களே, வரி வந்திருக்கின்ற பல்வேறு துறை சேர்ந்த அரசு அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, வரி வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் எனது முதற்க நன்றியிருந்த வழக்கத்தை தெரிவித்து தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சிராஜுதீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.